ஹலோ காய்ஸ், இன்றைக்கி லினக்ஸ்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை நான் காட்ட போகிறேன். ஓகே, ரூஃபஸ் ஓப்பன் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, ரூஃபஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு லினக்ஸ்மெண்ட் ஐஎஸ்ஓ ஃபைல் நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். இதில் ஜிபிடி எம்பிஆர் உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். உங்கள் சிஸ்டம் யூஇஎஃப்ஐ சப்போர்ட் பண்ணுச்சு, இப்போ ரீசெண்டாக வந்த பயோஎஸ்னால் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே செட்டிங்ஸ் மாற்றிக்குங்க. மாற்றிட்டு ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுற வீடியோவை என்ன ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு இது. அதனால் லினக்ஸில் எவ்வளோ ஃப்ளேவர்ஸ் இருக்குது, மின்ட், உபுண்டு, கேலி லினக்ஸ், பேரட், இந்த மாதிரி எவ்வளோ இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் லினக்ஸ் யூஸ் பண்ண தெரியாது ரொம்பவே அவசியம். விண்டோஸ் எல்லாமே ஈஸியாக இருக்கும், பட் லினக்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரலாக அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான். லினக்ஸ் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஃப்ரீ தான். அதுக்கான காஸ்ட் எதுவுமே கிடையாது. பட் நம்ம விண்டோஸ்னு போகும்போது அதுக்கான காஸ்ட்டே தனி தான். ஓகே, நான் ரீபூட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு என்னோடய பென்ட்ரைவ் நான் செலக்ட் பண்ணிடுறேன். பண்ணதுக்கப்புறம் லைவ் இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும். இல்லை ஸ்டார்ட் லினக்ஸ்மெண்ட் அது கொடுத்துருங்க. ஓகே, இப்போது இதில் லாங்குவேஜ் நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிடுறேன். கீபோர்டு இங்கிலீஷ் யூஎஸ்ஏ கொடுத்துடலாம். இதில் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஎல்சி, க்ரோமு, இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டிஸ் எல்லாம் வேணுமா அப்படின்னு கேட்கும். நீங்கள் கிளிக் பண்ணி கண்டினியூன்றதை கொடுத்துருங்க. விண்டோஸ் மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் லினக்ஸ்மெண்ட்டு. இப்போ பார்ட்டிஷன்ஸ் பற்றி கேட்குது. இதில் நம்ம மேனுவல் பார்ட்டிஷன்ஸ் தான் போய் கொடுக்க போகிறோம். இல்லை நீங்கள் அப்படியே உங்கள் ஹார்ட் டிஸ்க்லேருந்து தன்னால் ஒரு 30 GB எடுத்துக்கணுன்னா நீங்கள் எஸ் கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எரேஸ் டிஸ்க் அண்ட் இன்ஸ்டால் லினக்ஸ் கொடுத்தா டோட்டலாக எரேஸ் பண்ணி எடுத்துரும். நியூவாக இன்ஸ்டால் பண்ணோம். நீங்கள் சம்திங் எல்ஸ்ன்றதை கொடுத்துருங்க. இதில் என்னோடய ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். இதோட ப்ராப்பர்ட்டிஸை இந்த சேஞ்சுன்றதை கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்சுன்னு கொடுக்குறேன். கொடுத்து யூஸ் ஆஸ்ன்றதை ext ஜேர்னலிங் ஃபைல் சிஸ்டம்னு கொடுத்துட்டு மவுண்ட் பாயிண்ட் ரூட்னு நம்ம கொடுக்கணும். ரூட் பூட் கொடுத்து பார்ப்போம். இப்போது அப்போவும் நம்ம ரூட் இல்லைன்னு காட்டுது. ஓகே, அந்த பூட்னு கொடுத்ததை நம்ம ரூட்னு சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போது அந்த பேக் / மாதிரி இருந்ததில்ல, அதான் ரூட். அதை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், மவுண்ட் பாயிண்டில் போய்ட்டு அந்த ஸ்லாஷ் அது கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டில் இருக்க ஆப்ஷன். ஓகே, இப்போ பூட்டாக ஸ்டார்ட் ஆகிடும் பாருங்கள். இன்ஸ்டால் நவுன்னு கொடுக்குறேன். இது நம்ம லொக்கேஷன் செட் பண்ணுறது. நீங்கள் இந்தியான்னு கொடுக்கலாம், இல்லை அப்படியே கூட விட்டு யூஸ் பண்ணலாம். அதனால் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஓகே, நான் இந்தியான்னு கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ உங்கள் நேம், கம்ப்யூட்டர் நேம் அதே தன்னால் ஜென்ரேட் ஆகிடும். யூசர் நேமும் ஜென்ரேட் ஆகிடும். அதுக்கடுத்து பாஸ்வேர்டெல்லாம் ஃபிட் பண்ணணும். நான் என் சேனல் நேமே கொடுத்துட்றேன், ரெஸ்டன் டெக்னு கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் எந்த பாஸ்வேர்ட் வேணுமோ நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். மறுபடியும் நான் நம்பர் லாக் ஆஃபில் இருக்கிறத பார்க்கல. ஓகே, ஆன் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான். நீங்கள் லாகின் ஆட்டோமேட்டிக்கலி இருக்கும். ரெக்வயர் மை பாஸ்வேர்டு லாகின். அது எதுக்குன்னா ஒரு டைம் லாகின் பண்ணும்போது உங்கள் பாஸ்வேர்டில் காட்டணுன்றதுக்காக. ஓகே, நான் கொஞ்சம் வீடியோ ஃபாஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணுறேன்னா கொஞ்சம் இது செட்டப்பான டைம், இது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும்.
ஓகே, இப்போ நம்ம ரீஸ்டார்ட் நவுன்றதை கொடுத்துட்றோம். கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, லோகோ வருது. அவ்வளோதான், பூட் ஆகிடுச்சு, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் செட் பண்ண பாஸ்வேர்டு வந்து நான் கொடுத்துட்றேன். 1 2 3 4 கொடுத்து என்ட்ரு அடிக்கிறேன். அவ்வளோதான், டெஸ்க்டாப் ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம எப்படி விண்டோஸோ அதே மாதிரி தான் இது, கொஞ்சம் கொஞ்சம் தான் சேஞ்ச் ஆகும். பட் நீங்கள் ஒரு ஸ்டார்டிங்கில் இருக்கீங்க, உங்களுக்கு லினக்ஸ் பற்றி எதுவும் தெரியாதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு லினக்ஸ்மிண்ட் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதுக்கடுத்து உபுண்டு, அப்புறம் கேலி லினக்ஸ், இன்னும் பேரட் ஓஎஸ் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த இன்டர்ஃபேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. ஓகே, see you all in the next video. Bye.